ஹாய், நான் உங்கள் பாலா. வெல்கம் டு ஜேபி டிசைன் அகாடமி. வாங்க இந்த வீடியோவில் என்னோடய இன்கம் பற்றி பார்க்கலாம். நான் லைவாக லாகின் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃபைவர் நம்ம சர்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட் வெப்சைட் வருது, ஃபைவர் வந்துடுச்சு. ஃபைவரில் சைன்இன் பண்ணுறோம். சில கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில் என்னால் காமிக்க முடியாது, அதனால் நான் ப்ளர் பண்ணிட்டேன் சில ஏரியாவை. சாரி ஃபார் தட். ஆனால் வீடியோ வந்து கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லாகின் பண்ணிடுறேன். இதில் சில கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிறதுனால நான் ப்ளர் பண்ணிட்டேன். இப்போ ஏர்னிங்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ண ஏர்னிங்ஸ் காமிக்குது, ஓவரால் ஏர்னிங்ஸ். பக்கத்தில் வந்து வித்ரா இருக்குது, இது நான் வித்ரா பண்ணது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட் இன்கம் இருக்குது, $57,000 வந்து நான் வந்து இன்கம் இது வரையும் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ரெஃப்ரெஷும் பண்ணுறேன் பாருங்கள். அதே தான் நம்பர், அதே தான் வருது. இது நான் லாகின் பண்ணுறதுக்காக ப்ரூஃப்காக நான் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சேன். அதே $57,699. நான் இப்போது சைன் அவுட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க என்னோடய இன்கம் பற்றி பார்க்கலாம். நான் வந்து 2014 ஜாயின் பண்ணேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2014 இப்போ வரையும் ஒரு 8 இயர்ஸ் வந்து இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு 8 இயர்ஸ் மொத்தம், 14 இப்போ வரையும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் ஏர்ன் பண்ண டாலர்ஸை வந்து இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மொத்தம் ஏர்ன் பண்ணது 57,699, அதை போட்டுக்கலாம். இப்போது அடுத்த காலத்தில் இதை வந்து இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நான் ஒரு $70 நான் போடுறேன். ஏன்னா ஒரு 65லேருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 75 வரையும் டாலர்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு நான் பண்ணியிருக்கிறது வரையும். ஸோ அதனால் ஒரு ரேண்டமாக ஒரு $70 நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். $70 பார்த்தீங்கன்னா இது வரையும் நான் 40 lakh வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். மொத்தமாக ரவுண்டாக வச்சுக்கலாம், ஒரு 40 lakh ஏர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 40 lakh வந்து நான் எத்தனை வருஷம் ஏர்ன் பண்ணணும் அதை வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்பிட்டப் ஒரு 8 இயர்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸ்பிட்டப் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இயர்லி எவ்வளோ சம்பாதிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ 8 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்கம்மை நான் ஸ்பிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இயர்லி வந்து இதில் 5 lakh வந்து எடுக்கிறேன். இதுவும் ஒரு ரவுண்ட் அப் அமௌண்ட் எடுத்துக்கலாம், ஒரு 5 lakh வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த இயர்லி எடுத்ததை மந்த்லி ஸ்பிட்டப் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ஃப்ரீலான்ஸில் இந்த வெப்சைட் மூலமாக மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அந்த மந்த்லி ஸ்பிட்டப்பில் ஒரு டைப் இருக்குது, அதை விட்டுருங்க, இதை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 42,000 ஃப்ரீலான்ஸில் ஃபைவர்ன்ற வெப்சைட்டில் இருந்து மட்டும் எடுத்திருக்கேன் பார்த்துங்க. ஸோ இது என்னால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். அதுக்காக தான் இந்த இன்கம்மை நான் காமிக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வந்து 30 lakhs மேலே ஏர்ன் பண்ணுதுன்றேன். அந்த ரெஸ்யூம் வந்து இந்த கிராஃபிக் ரிவர் வெப்சைட்டில் தான் இருக்குது. வாங்க அந்த ரெஸ்யூம் பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் நான் இங்கே ரெஸ்யூம் போட்டு சர்ச் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகும். இப்போ பார்த்துங்க நிறைய ரெஸ்யூம் வந்து லோட் ஆகும். பாருங்கள், ஓவரால் ஸ்டைல் பாருங்கள், எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி மோக்கப் போட்டிருக்காங்க, எப்படி ஐ கேச்சிங்காக பண்ணியிருக்காங்க, எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இப்போ நான் சொன்ன ரெஸ்யூம் பார்க்கணுன்னா சின்னதாக ஒரு ஃபில்டர் மட்டும் மாற்றணும். மேலே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய இருக்குது. இல்லை பெஸ்ட் செல்லர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு வர ரெஸ்யூம் அவரோட ரெஸ்யூம் தான், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்யூம் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் பார்த்துங்க, மினிமலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப டிசைன்லாம் இருக்காது. இப்போ நிறைய டிசைன் ஒரு மாற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு. இப்போ ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டு, கவர் லெட்ரு, ரெஃபரன்ஸ் லெட்டர் எல்லாமே கொடுத்துட்டாரு. இது கூட 12,908 வந்து இதில் இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை விற்றுருக்காரு. இவர் மொத்தம் 4 ஐட்டம் தான் போட்டிருக்காரு. ஒரு மொத்தம் சேல் வந்து 13,961. டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேல் தெரியும். இப்போ இந்த இடத்துல இந்த ரெஸ்யூமில் மட்டும்தான் இவர் 95% இன்கம் இதிலேருந்து மட்டும்தான் இவருக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதில் இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மொத்தமாக $12,908 into 6 மொத்தமாக இது எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிச்சு அப்படி பார்த்துக்கலாம். $77,000 வந்து இது ஏர்ன் பண்ணியிருக்கு மொத்தம். இவருக்கு எவ்வளோ இன்கம் வந்து பார்க்கலாம். இது எப்போவுமே இதில் பாதிக்கு பாதி தான் வரும். ஸோ இன்ட்டு 3
6 into 3 பார்த்தீங்கன்னா ஒரு 38,764. இப்போ நம்ம ஒரு எக்ஸலில் கால்குலேட் பண்ணலாம். இவருக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு எல்லாமே நம்ம பார்த்துலாம். ஒரு 38,726 ஒரு 72 போடலாம் சும்மா ஒரு இதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 72 போட்டோன்னா ஒரு 27 lakh வந்திருக்கு. ரவுண்டாக சொல்கிறேன், ஒரு 27 lakh வந்து இவருக்கு வந்திருக்கு. இவர் டெம்ப்ளேட் விற்றது மட்டும். இப்போ நீங்கள் என்னோடய இன்கம்மை பார்த்தீங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்னோடய இன்கம்மை காமிச்சேன். அப்புறம் இந்த ஃப்ரீலான்ஸ் சீரியஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரஸ்டான பர்சன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயராக இருந்தது அந்த கிராஃபிக் ரிவர் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் தான். ஆனால் எனக்கு கை கொடுத்தது ஃபைவர். அதுக்குன்னு உங்களை உடனே நான் ஃபைவரில் ஜாயின் பண்ணுங்கள் இமீடியட்டாக சேல் எடுக்க முடியும்னு சொல்ல. ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட நீஷை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீஷ்னால் ஒன்று மேலே கேட்டகரி, அதை பற்றி டீட்டெயிலாக நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் எதுக்கு, இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் தான் நல்லா சேல் ஆகும் தெரியுதுல, உடனே அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன், சேல் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐம் சாரி, உங்களுக்கு சேல் கண்டிப்பாக வராது. ஏன்னா கிராஃபிக் ரிவரில் போய் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் சர்ச் பண்ணிங்க 8,000+ டெம்ப்ளேட் வரும். நீங்கள் டிசைன் பண்ணி போட்டிங்கன்னா 8,001 தான் வருமே தவிர சேல் கண்டிப்பாக வராது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, அந்த ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண கிராஃபிக் டிசைனர் எப்படி இவ்வளோ சேல் எடுத்தாருன்னு பார்க்கணும். அந்த ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணது வந்து 2011. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ரியேட் பண்ண ரெஸ்யூம் எல்லாமே பிளாக் தான். சில பேர் தான் வந்து கலரை க்ரியேட் பண்ணாங்க. இவர் க்ரியேட் பண்ண டிசைன் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்காக இருக்கும், க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுறது இவர் தான் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணார். அதுக்கப்புறம் வந்த ரெஸ்யூம் எல்லாமே இவரோட டிசைனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான். ஓகே, இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸினா என்ன சொல்லுவோம், ஃபாஸ்ட்ராக் சொல்லுவோம். ஆனால் இப்போது டாக்ஸினா என்ன சொல்கிறோம், ஓலான்னு சொல்கிறோம். யாருன்னா யோசிச்சிங்களா இது எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு? ஓலா என்ன பண்ணாங்க, இருக்கிற ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணாங்க. நீங்கள் கால் பண்ணி புக் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து ஆப் மூலமாக புக் பண்ணலாம். அதுலேயே நிறைய ரைட்ஸ் கொடுத்தாங்க, சோலோ ரைட், குரூப் ரைட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இது மாதிரி இவர் என்ன பண்ணார்னா, இருக்கிற ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை வந்து புதுசாக மாற்றினார். க்ரியேட்டிவாக நீட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றினார். அதிலே எந்த அளவுக்கு க்ரியேட்டிவை வந்து மினிமலிஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி யூஸ் பண்ணார். அதனால் இந்த ரெஸ்யூம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது, எல்லாரும் சேல் வாங்கினாங்க. அதே மாதிரி தான் ஓல்டு ரெஸ்யூம்ன்றது ஃபாஸ்ட் ட்ராக், இவர் க்ரியேட் பண்ண நியூ ரெஸ்யூம்ன்றது ஓலா. இதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நீஷை, நீங்கள் செலக்ட் பண்ணுற நீஷை வந்து ஒரு டிசைன் இருக்கும். அந்த டிசைனை வந்து எப்படி நான் நியூவாக தர போகிறேன், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கண்டுபிடிக்கணும், நீங்கள் வந்து ரெடி பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்காக நீங்கள் கிராஃபிக் டிசைன் கற்றுங்க நான் சொல்ல வரலாம். நீங்கள் கிராஃபிக் டிசைன் கற்றுக்கலாம், வீடியோ எடிட்டிங் கற்றுக்கலாம், இல்லை காப்பி ரைட்டிங் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற நீஷ், அந்த நீஷ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த நீஷில் நீங்கள் கொடுக்குற அவுட்புட் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு டிசைனை இன்ஸ்பிரேஷன் பண்ணாமல் நீங்கள் புதுசாக கொடுக்கணும். உங்களை தான் மற்றவங்க இன்ஸ்பயர் பண்ணி அவங்க டிசைன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. இப்போ நம்ம வீடியோவை 2 கேட்டகரி பீப்புள் பார்ப்பாங்க. ஒருத்தவங்க வந்து கிராஃபிக் டிசைன் தெரிஞ்சவங்க, இன்னொருத்தவங்க வந்து கிராஃபிக் டிசைன் தெரியாதவங்க. கிராஃபிக் டிசைன் தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் உங்கள் நீச்சை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த கேட்டகரி அந்த கிராஃபிக் டிசைன் தெரியாதவங்க, இப்போ கிராஃபிக் டிசைனில் ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆசைப்பட்றவங்க. நீங்கள் என்ன பண்ணனா, பக்கத்தில் எதனா ஒரு இன்ஸ்டியூட் இருந்தால் அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஃபோட்டோஷாப் பேசிக் மட்டும் கற்றுங்க. மற்ற சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிறதால பேசிக் மட்டும் கற்றுங்க. இப்போதைக்கு நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்க வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறதுனால நிறைய விஷயம் வந்து ஒரு ட்ரெயினர்கிட்ட கற்றுக்கும் போது தான் நிறைய டவுட் வரும். அதே மாதிரி உங்களோட பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் நிறைய கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு புரியும். இந்த பேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் வாங்க, நிறைய கோர்ஸ் இருக்குது, எல்லாமே வாங்கி படிங்க. இல்லை எனக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் இந்த வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் இதெல்லாம் கற்றுக்க முடியாது, இதில் விட வேறு எதனா இருக்கான்னா நீங்கள் வந்து கிராஃப்ட் கற்றுக்கலாம். அதில் வந்து கூட நம்ம ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். உங்கள் இன்ஸ்பிரேஷனுக்காக சொல்கிறேன், ஃபைவரில் ஃபஸ்ட்டு $1 lakh சம்பாரிச்சது ஒரு கிராஃப்ட் தான். அந்த கிராஃப்ட் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் பார்த்துட்டிங்களா, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கூழாங்கல்ல ஒரு நேம் மாதிரி டைப் பண்ணி, இப்போ ஹாப்பி பர்த்டே விஷஸ்ஸு, அது மாதிரி நம்ம என்ன விஷஸ் கொடுக்குறீங்களோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க காசு பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த யூசர் வந்து ஆக்டிவாக இல்லை. இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உடனே இந்த ஸ்டோன் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா இந்த ஸ்டோன் பிஸ்னஸை ஏற்கனவே ஒருத்தங்க பண்ணிட்டாங்க. இந்த நீஷ் வந்து ஏற்கனவே பண்ணி நிறைய சேல் ஆகிடுச்சு. இப்போ இந்த நீஷ் எடுத்து நீங்கள் பண்ணனா இருக்கிறத விட எப்படி நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவாக கொடுக்க போகிறீங்க, அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல வரேன். நீங்கள் செலக்ட் பண்ணுற நீஷை எப்படி வந்து மற்றவங்களோட க்ரியேட்டிவாக தரீங்க, அப்போ தான் உங்களை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, உங்களுக்கு சேல் வரும்.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஃபைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைவரில் எப்படி நம்ம கிக்கி கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சைட் பை சைட் நியூ சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதான் டியூட்டோரியல். எப்படி ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் லைவாக அதெல்லாம் கூட பார்க்க போகிறோம். அதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு இமெயில் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் கேள்விக்காக காத்துன்னு இருக்கேன். தேங்க்யூ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க யாருன்னா ஃப்ரீலான்ஸ் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.